அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். நித்யானந்த ஸ்புரணம். நித்யானந்த ஸ்புரணம்னா என்ன அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கான அடிப்படையான அர்த்தத்தை தெரிந்து கொள்வோம். ஆனந்தம் அப்படின்னா நமக்குள்ளே நந்தாமல் குறையாமல் இருக்கின்ற உணர்வுக்கு ஆனந்தம் பேர். நித்யானந்தம்னா நந்தாமல் குறையாமல் இருப்பது மட்டுமல்லாமல் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று என்கிற 3 காலங்களில் நமக்குள் இருப்பது. ஸ்புரணம் அப்படின்னா எப்போதும் நமக்குள்ளே பொங்கிக் கொண்டு இருக்கின்ற உணர்வு. நாம் எல்லோரும் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், உணர்ந்து கொண்டாலும் உணர்ந்து கொள்ளாவிட்டாலும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நிச்சயமான ஒரு ஆனந்தம் ஸ்புரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனந்த உணர்வு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பொங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஆனா நம்முடைய வாழ்க்கையை பற்றி யோசிச்சோம்னா நமக்கு ஆனந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லோருக்குள்ளும் ஒரு துக்கமும் துயரமும் தான் இருக்குன்னு நினைக்கிறோம். எல்லா ஞானிகளும் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள் நமக்குள் ஆனந்த உணர்வு பொங்கிக் கொண்டே இருக்கிறது என்று. ஆனால் நம்முடைய தினசரி வாழ்க்கையோ ஆனந்தமயமாக இல்லை. காரணம் என்ன? என்ன காரணத்தினால் ஆனந்த உணர்வு நமக்குள் பொங்காமல் இருக்கின்றது? ஞானிகள் சொல்றது நாம் ஆனந்தத்தின் வடிவங்கள். ஆனா நம்முடைய தினசரி வாழ்க்கையில இருக்கிறதோ அந்த மாதிரி இல்லை. அப்ப எந்த இடத்திலே பிரச்சனை, எந்த இடத்திலே நமக்கும் ஞானிகளின் வார்த்தைகளுக்கும் இடையிலே இடைவெளி ஏற்படுகிறது? ஏன் அதை நாம் உணர முடிவதில்லை? ஏன் அதை நாம் உணர முடிவதில்லை? எப்படி உணர்வது? இந்த 2 கேள்விக்கும் விடைதான் இந்த முழுமையான நிகழ்ச்சி. ஏன் அதை நாம் உணர முடிவதில்லை? எப்படி உணர்வது? இந்த 2 கேள்விக்கும் அனுபவபூர்வமான விளக்கம் தான் இந்த நிகழ்ச்சி. எதிர்காலத்தில் புரிந்து கொள்வோம் என்று நிகழ்காலத்திலே தள்ளி போடுதல், அதுதான் நம்முடைய மனதினுடைய பழக்கம். உண்மையிலேயே இந்த கருத்துக்களை நீங்க நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. ஆழ்ந்து உள்வாங்கினீங்கன்னா போது இந்த கருத்துக்கள் உங்கள் மேல் வேலை செய்யும். நீங்கள் இந்த கருத்துக்களை நினைத்து பார்க்கவோ, இவைகளை பற்றி நீங்கள் சிந்திக்கவோ, இவைகளை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவோ தேவையே இல்லை. இந்த அட்வைஸ் அப்படின்ற விஷயத்தை தான் நீங்க நினைச்சு நினைச்சு பார்த்து வாழ்க்கையை கடைபிடிக்க முயற்சி பண்ணணும். இப்ப நான் சொல்றதெல்லாம் அட்வைஸ் இல்லை. அட்வைஸுக்கு உலகத்தில் இருக்க எல்லாரும் கொடுக்கறது, ஆனா யாருமே வாங்கிக்காது. உலகத்தில் இருக்க எல்லாருமே கொடுக்கணும்னு நினைக்கிறது, ஆனா யாருமே வாங்கிக்காததுக்கு பேர் தான் அட்வைஸ். இப்ப நான் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் அட்வைஸ் இல்லை, உபதேசங்கள் இல்லை. அவைகள் உங்கள் வாழ்க்கையை பற்றிய சத்தியங்கள். சத்தியங்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை கேட்டாலே, ஒரு முறை தெளிவாக உணர்ந்து கொண்டாலே போதுமானது. உங்கள் வாழ்க்கையின் தரத்தையே உயர்த்திவிடும் பக்குவம் வாய்ந்தது சத்தியம். யாராவது உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டா நோட்டத்தை பார்த்து சொல்றீங்களா? இல்ல நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்களா உங்க பேர் என்ன அப்படின்னு? கிடையாது. உங்கள் பெயர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையோடு கலந்து விட்ட ஒரு சத்தியம். அதே மாதிரி இங்கு நான் சொல்கின்ற சத்தியங்களை உங்களுக்குள் வாங்கினீர்களானால் இது
உங்கள் வாழ்க்கையினுள் சங்கமித்து விட்ட சத்தியமாக மாறிவிடும். இது உங்கள் வாழ்க்கையினுள் சங்கமித்து விட்ட உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாறிவிடும். எப்படி இந்த பெயர் அப்படிங்கிற ஒரு விஷயம், உங்களுடைய பெயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் மனதினுடைய வாழ்க்கையினுடைய பாகமாக மாறிவிட்டதோ, அதே போல இந்த சத்தியங்களும் உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாறிவிட வேண்டும். இந்த சத்தியங்களும் உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாறிவிடும். மாறினால் மட்டும்தான் இது உங்களுக்கு உதவி செய்யும். இந்த சத்தியங்கள் இப்ப நம்ம 4 நாட்களும் ஆராயப் போகும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையின் பாகமாகவே மாறிவிடக்கூடிய சக்தி வாய்ந்தவை. உங்கள் வாழ்க்கையின் பாகமாகவே மாறிவிடக்கூடிய அளவுக்கு வலிமையானவை. அதனால நீங்க நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நிகழ்காலத்திலே அதை புரிந்து கொள்ளுங்கள் போதும். அது உங்கள் வாழ்வையே மாற்றிவிடும். உங்கள் வாழ்வையே புது சக்திக்குள் எடுத்து சென்றுவிடும். சமயம் சொல்றதுதான், வெறும் மூளையினால் புரிந்து கொள்ளும் விஷயங்களுக்கு மட்டும்தான் நோட்ஸ் வேணும். உணர்வாலே உணர்ந்து கொள்கிற விஷயங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அது உங்களுடைய பாகமாக மாறிவிடும். உங்கள் மனதின் பாகமாக மாறிவிடும். அதுல நோட்ஸ் எடுக்க வேண்டிய தேவையே இல்லை. இந்த கருத்துக்களை நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. இந்த கருத்துக்கள் உங்களை நினைக்கும். நெருப்பு சுடும் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு எப்பப்பெல்லாம் நெருப்பை சொல்லணும் தோணுதோ, நெருப்பை தொடரணும் தோணும், அப்பெல்லாம் நோட்ஸ் பார்த்து இல்லைப்பா நெருப்பு தொட்டா சுடும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா தொடாம இருக்கீங்க. நெருப்பு சுடும் ஒரு முறை தெரிந்த பிறகு நெருப்பை பார்த்த உடனே இந்த தெளிவு உங்களுக்குள்ள இருந்து வந்துவிடும். ஒதுங்கி செல்வீர்கள். இல்ல இல்ல நோட்ஸ் பார்த்தாதான் எனக்கு தெரியும். நெருப்பு சுடும் ஒரு நோட்ல 100 தடவை எழுதி வச்சுட்டு நெருப்பை பார்க்கும்போது அந்த நோட்டை ஒரு தடவை புரட்டி பார்த்து நோட்ஸ் நெருப்பு சுடுப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உணர்ந்து கொள்ளப்பட்ட உண்மைகள் உங்களுடைய வாழ்க்கையின் பாகமாக மாறிவிடும். தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தைகள் உங்கள் மூளையை மட்டும்தான் தொடும். தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தைகள் வேறு, உணர்ந்து கொள்ளப்பட்ட வார்த்தைகள் வேறு. தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தைகள் வேறு, உணர்ந்து கொள்ளப்பட்ட சத்தியங்கள் வேறு. உணர்ந்து கொள்ளப்பட்ட சத்தியங்கள் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையின் பாகம். நம்முடைய வாழ்க்கையின் பாகம். இந்த 2 நாட்களுமே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை எதெல்லாம் துக்ககரமாக மாற்றுகிறதோ அதை பற்றி எல்லாம் ஆராயப் போகிறீர்கள். எப்போதும் உங்களுக்குள் நிலவும் ஆனந்தத்தை எதெல்லாம் தடுத்து நிறுத்துகிறதோ அதையெல்லாம் சரி செய்ய போகிறோம். எப்படி இந்த நிகழ்ச்சி, இந்த நித்யானந்த ஸ்மரணம்னு சொல்ற இந்த தியானம் நாம் இது தொடர்ந்து நீங்கள் பலவேறு விதமான தியானங்களிலே ஈடுபட போகிறீர்கள். இந்த தியானங்களும் தியான முறைகளும் எப்படி எனக்கு உதித்தன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த தியானங்களுடைய நோக்கம் புரியும். எங்கெங்கெல்லாம் நமக்குள் நடக்கும் நித்யானந்த ஸ்மரணத்தை நாம் தடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதும் அதை மீண்டும் இயக்குவதும் தான் இந்த மொத்த நிகழ்ச்சியினுடைய சாரம். எப்படி இந்த நிகழ்ச்சி எனக்குள் கிடைத்தது, எனக்குள் மலர்ந்தது அப்படிங்கிற அனுபவத்தை விளக்கினா இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் உங்களுக்கு புரியும். என்னுடைய ஞானம் அடைகிறதுக்கு முன்னாடி என்லைட்டன்மென்ட் அனுபவம், ஞானம் அடைதல்னா என்னன்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஞானம் அடைதல்னா நம்முடைய சாதாரண மனத்தை தாண்டி பிரபஞ்ச சக்தியோடு நேரடியாக தொடர்பு கொள்ளுதல். சாதாரணமாக நீங்கள் வைத்திருக்கும் மனத்தை தாண்டி நம் எல்லோருக்குள்ளும் இருக்கும் ஆன்ம சக்தியோடு பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொள்ளுதல். அதுதான்
ஞானமடைதல் சொல்றது. ஞானமடைதல் அப்படிங்கிற இந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் ஏற்பட்டது. ஞானமடைந்த ஒருவன் அளப்பரிய அளவிட முடியாத சக்தியையும் அளவிட முடியாத புத்தி தெளிவையும் அளவிட முடியாத மனோதிடத்தையும் பெறுகிறான். பல பேர் சாமி பார்த்து கேட்கறது உண்டு, சாமி இந்த வயசுல இவ்வளவு விஷயங்களை எப்படி பேசுறீங்க, எங்கிருந்து படிச்சீங்க, படிச்சு எதையாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 27 28 வயசுக்குள்ள சாமி பேசுறதுல 10ல் ஒரு பங்கு கூட படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. இங்க இருக்கிற பெரும்பாலானவர்கள் என்னை விட வயதில் மூத்தவர்கள் இல்லையா? ஒரு 50% இந்த மாதிரி 2 பங்கு வயசு உடையவர்கள், 80% என்னை விட மூத்தவர்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், 28 வயது முழுக்க படித்தாலும் இத்தனை விஷயங்கள் புரிய முடியாது. இது புரிந்ததற்கும் இது தெளிவாக புரிய வைக்க முடிவதற்கும் காரணம் ஞானம் தெளிவு, நமக்குள்ளே நடந்த ஆன்ம அனுபவம். இந்த அனுபவம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய யாத்திரை காலத்திலே இந்தியா முழுக்க நடந்து யாத்திரை பண்ணிட்டு இருந்தோம், தியானம் பண்ணிட்டு இருந்தோம், யாத்திரை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அந்த யாத்திரை பண்ணிட்டு இருந்த காலத்துல ஒரு வயதான ஒரு சன்னியாசிய அவருடைய கடைசி காலத்திலே காப்பாற்றும், அவருடைய கடைசி காலத்தை சேவை செய்யும் வாய்ப்பு கிடைச்சது. கடைசி காலம் அவருக்கு டெத் பெட்ல இருந்தார், ஆஸ்பத்திரியில் ஐசியூல இருந்தார், இன்டென்சிவ் கேர் யூனிட்ல. அவருக்கு சேவை செய்ய வேண்டிய தேவை இருந்தது. வடநாட்டில் சன்னியாசிகள் மற்ற சன்னியாசிகளுக்கு சேவை செய்வார்கள். வயதிலே குறைந்த சன்னியாசி வயதிலே மூத்தவர்களுக்கு சேவை செய்வார்கள். சன்னியாசத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் ஆன 3 விளக்கம் வடநாட்டிலே சன்னியாசத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இருக்கின்ற மரியாதை அற்புதமான பூமி. சொர்க்கம் வடநாடு. வடநாடு யாரையும் இல்லை என்று சொல்லாத ஊர். நம்ம ஊர்ல ரோட்ல ஒருத்தர் காவி போட்டு வச்சு எடுத்து வந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? இல்ல போ அடுத்த வீடு பார், அடுத்த வீடு பாருன்னு சொல்றது நீங்க இருக்கு, அவருக்கே பார்க்க முடியும். நாம என்ன சொல்றது அடுத்த வீடு பாரு அப்படின்னு சொல்லி, ஏன்னா நாம அட்ரஸ் காமிச்சு கொடுக்குற மாதிரி அந்த வீட்டில் வச்சுருக்க போய் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. முடிஞ்சா கொடுக்க வேண்டியது இல்லைன்னா சும்மா இருக்க வேண்டியது, அதை அடுத்த வீடு பாரு இல்லே போ. இல்லைன்னா என்ன பெரிய வேதாந்தம் பேசணும், அவங்களெல்லாம் சோம்பேறி பார்க்கக்கூடாதுல சாமி அப்படின்னு. என்னவோ இவங்க போடுற ஒரு வேளை சொத்துனால்தான் உலகமே சோம்பேறி ஆகிட போறாங்க. ஏதோ ஒரு மனிதர் ரொட்டியிலே போகிறார், நம்மளால முடிஞ்சா ஒரு வேலை சோறு போடலாம், இல்லைன்னா சும்மா இருக்கலாம். அதை விட்டு பெரிய வேதாந்தம் பேசுறது இந்த ஒரு வேலை சோறு. அது நம்முடைய கஞ்ச பிசுனாரித்தனத்தை எப்படி எல்லாம் வேதாந்தம் பேசி மறைக்க முடியுமோ மறைக்கிறது. நம்முடைய பிச்சைக்கார புத்தியை என்னென்ன கருத்தெல்லாம் சொல்லி மறைக்க முடியுமோ அப்படிலாம் மறைச்சி ஜஸ்டிஃபை பண்றது, அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. வடக்கே இந்த சன்னியாசிகளை மதிப்பதும் சன்னியாசிகளுக்கு சேவை செய்வதும் அவ்வளோ பெரிய புனிதமான விஷயமாக கருதணும். இந்தியா முழுவதும் ஏறத்தாழ 9 ஆண்டுகள் சாமி சுற்றி இருக்கிறோம். 9 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து ஊராக பணத்தை தொடாமல் பிக்ஷை எடுத்து உண்டு யாத்திரை செய்திருக்கிறோம். இந்த 9 ஆண்டுகள் நான் செய்த தவத்தின் விளைவுதான் இந்த ஞானம் அப்படிங்கிற அனுபவம், ஞான அனுபவம் நடந்தது. ஞான அனுபவத்தினால்தான் இந்த ஹீலிங்ல இருந்து இந்த ஹீலிங் பண்றது, பக்தர்களுக்கு இத்தனை விதமான பலன்கள் கிடைக்குது. இப்ப இன்னைக்கு பழமா பழுத்திருக்கிற ஞானம்
படுத்திருக்கிறதுக்கான காரணம் அந்த 9 ஆண்டுகள் எனக்கு உணவிட்டு உடை கொடுத்து என்னை பார்த்து கொண்ட மக்கள் இல்லையா? இன்னைக்கு எல்லா காலம் போடுவார்கள், என்ன வேணாலும் கொடுப்பார்கள். காரணம் என்ன? இன்னைக்கு அவங்களுக்கு நான் என்ன தேவையோ கொடுக்குறேன், ஏதோ ஒரு ப்ராடக்ட் நான் கொடுக்குறேன், அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒன்று நான் கொடுக்குறேன், அதனாலதான் என்னை சுற்றி வருகிறார்கள். ஆனா இன்னைக்கு நான் இந்த மாதிரி மற்றவர்களுக்கு பழம்பெரும் மரமாக காரியத்தை மாறியதற்கு காரணம், அன்று யாரோ ஒருவர் ஊற்றிய நீர், யாரோ ஒருவர் போட்ட உரம், தெருவிலே சன்னியாசியாக தெரியும் பொழுது, பிக்ஷை எடுத்து தெரியும் பொழுது உணவிட்ட மக்கள், உடை கொடுத்த புண்ணியவான்கள், தங்க இடம் கொடுத்தவர்கள், அவர்களெல்லாம் செய்த தானத்தின் பலன்தான் இன்றைக்கு ஞானமா எனக்குள்ள வளர்ந்தது. அவங்கெல்லாம் யாரும் எதுவும் கொடுக்கல அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதனை போல வேலைக்கு சென்றிருந்தா என்னவா இருப்பேன்? நீங்க உங்களை மாதிரி இந்த கூட்டத்தில் உரமா உட்காந்துருப்பேன். நான் ஒன்றும் பெருசா படிக்கல, சும்மா ஒரு டிப்ளமோ தான். ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு டிப்ளமோ இன்ஜினியரா எங்கேயாவது அந்த லேத்தை கடந்துக்கிட்டு, இந்த லேத்தை ஓடுமோ ஓடாதோ தெரியாது, அப்படித்தான் வாழ்க்கை கழிஞ்சிருக்கும். ஆனா அதை மீறி தான்மீக துறையிலே கால்வி எடுத்து தைரியமாக ஊர் ஊராக பிக்ஷை எடுத்து நடந்து யாத்திரை செய்து தவம் இயற்றியதனால் விளைந்ததுதான் இந்த ஞானம். இந்த பிக்ஷை எடுத்து தவம் இயற்றியதற்கு காரணம், உணவளித்து உடை கொடுத்து பார்த்து கொண்ட மக்கள். வடநாட்டிலே இந்த அற்புதமான கலாச்சாரம் இருக்கிறது. எந்த சன்னியாசி இருந்தாலும் ஏதோ நம்மாலான உடை கொடுத்து உணவு கொடுத்து பார்த்து கொள்வது. அவங்க அந்த மாதிரி மாற்றத்தினால தான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் பழம் கொடுக்குறேன், உங்களுக்கு எல்லாம் ஞானத்தை அளிக்கின்ற, உங்களுக்கு எல்லாம் தியானத்தை அளிக்கின்ற ஒரு மரமாக மாறி இருக்கிறீர்கள். அன்னைக்கு அவங்க பார்க்காம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் இங்கே இருக்க முடியாது. அதனால நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் உணவிடும் சன்னியாசிகள் என்றாவது ஒரு நாள் ஞானியாக வளர்ந்து உலகத்திற்கு மிகப்பெரிய ஞான கொடையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால ரோட்ல போற சன்னியாசி நல்லவனோ கெட்டவனோ கவலைப்படாதீங்க. 10ல் ஒரே ஒருத்தர் நல்லவனா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஞானி உருவாவதற்காக 10 பேருக்கு சாப்பாடு போட தப்பு இல்லை, 10 பேருக்கு போட்டாலும் தப்பு இல்லை. நம்முடைய இந்த ஈனத்தனமான பிச்சைக்கார புத்தியை விட்டு நம்முடைய பிச்சைக்கார புத்திய இல்லாத பெரிய பெரிய வார்த்தைகளாலெல்லாம் இந்த நியாயப்படுத்திக் கொள்கின்ற நம்முடைய போலித்தனமான வேதாந்தத்தை விட்டுட்டு, எந்த இடத்துல ரோட்ல ஒரு சாதுவையோ சன்னியாசியோ பார்த்தீங்கன்னாலும் உங்களால் ஆன உதவிகளை எப்போதும் செய்யுங்கள். இந்திய நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் இந்திய நாட்டிலே இருக்கின்ற எல்லா பாரம்பரியத்தையும் உருவாக்கியதும் அதை காப்பாற்றி வைத்திருப்பதும் என்னை போன்ற சில கைப்பிடி சன்னியாசிகள் மட்டும்தான். காலம் காலமா இந்த வாழ்க்கையை தியாகம் பண்ணி ஞானத்திற்காக உழைத்த இந்த சில கைப்பிடி சன்னியாசிகள் தான் இந்தியாவில் இருக்கிற நம்முடைய ஓவியம், கலை, நாட்டியம், நம்ம எல்லா விதமான இந்த கலைகளையும் காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள்.